இதுல ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு சீமா மேல ரொம்ப வருத்தம் இருக்கு, ரொம்ப கோபமாவும் இருக்கு. நீங்க ஆசராக போறீங்க, தொண்டர்களை பூரா ஏன் வர சொன்னீங்க? இதுல ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு சீமா மேல ரொம்ப வருத்தம் இருக்கு, ரொம்ப கோபமாவும் இருக்கு. நீங்க ஆசராக போறீங்க, தொண்டர்களை பூரா ஏன் வர சொன்னீங்க? விஜயலட்சுமிக்கு அம்மா பெட்டிஷன் கொடுத்துருக்கு, கோர்ட்டு தான் விசாரிக்க சொல்றாங்க, ஸ்டாலின் விசாரிக்க சொல்லலப்பா. வேணாமா, கோர்ட்டு சொல்றதுக்காகத்தானே வர்றாங்க. ஸ்டாலின் சொல்லியா வர்றாங்க? போய் இன்ஸ்பெக்டர் நான் கேட்குறேன், வளச வாக்குறீங்க யார் வந்தது? அவங்க வீரப்ப மகனமோ வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க. இத்தனை நாள் ஏன் வர சொன்னீங்க? முதல்ல அது மட்டும் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். ஒரு வழியா சீமையா வந்து ஆசராயிட்டாரு. முதல் நான் சொன்னாரு நான் வர முடியாது அப்படின்னாரு. வர முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருந்தார். நம்ம அதுக்கு அன்னைக்கே நம்ம வீடியோ போட்டுட்டோம். இது தேவையில்லாத விஷயம். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆசராகுங்க, அங்கே ஒன்று சுட்டு திங்க போகிறது இல்லை, யார் தூக்குலையா போட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் வரமாட்டி போக மாட்டாங்க. அப்புறம் போலீஸ் சம்மன் கொடுத்தாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மன் கையில் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டில் விட்டுனா கிழிக்கிறாங்க. போலீஸ் ஏன் கிழிச்சைன்னு சொல்லி கேட்க போனால் போலீஸை பிடிச்சி தள்ளுறாங்க. இதுதான் பிரச்சனை, அராசகமான நடவடிக்கை. ஒன்றும் பெருசு இல்லை. ஆம்பளைட்ட பொம்பளைட்ட போகிறது, பொம்பளை ஆம்பளைட்ட போகிறது, இது சாதாரண விஷயம். அவங்க விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க. அது விஜயலட்சுமி வந்து விருப்பப்பட்டு தான் சீமானோட இருந்திருக்காங்க, சீமான விருப்பப்படுத்தே இருந்திருக்காங்க. அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன வழக்கு இருக்குது, நீதிமன்றம் ஒத்துக்கிற மாட்டேங்குது. ஏன்னு கேட்டாக்கா, அது பாலியல் வழக்கு, இது வந்து வன்குடும்ப வழக்கு, இது கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் ஏமாத்திருக்கே, அது அதனால இதுக்கு தள்ளுபடி பண்ண முடியாது, வாபஸ் வாங்க முடியாது. அந்த அம்மா வாபஸ் வாங்கினாலுமே நீதிமன்றம் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீமானுக்கு மட்டும் இல்லை, புதுக்கோட்டையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கேஸ் நடந்துச்சு. இரவுல 9 மணியை போல ஒரு பொம்பளை ஆளு நடந்து வந்துக்கிறதுக்கு வேலையை விட்டுட்டு தூக்கி கொண்டு போய் ஒரு ஆளு 2 பேரும் தூக்கி கொண்டு போய் ஒரு ஆள் கற்பழிச்சிட்டேன்னு சொல்லி புகார் பண்ணி கோர்ட்டு உடனே கேட்குறாங்க, யாருமா நான் புகார் கொடுத்துச்சு என்ன அப்படின்னு. நேராக போன உடனே இல்லை எனக்கு சரியா இருட்டில் தெரியல, இவரான்னு தெரியல, இன்னொருத்தரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் போய் சொல்லி பிடிச்சி. புதுக்கோட்டை நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த வழக்கு வந்து 15 வருஷம் அவருக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தீங்க, ரேப் பண்ணீங்க அப்படின்னு 15 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். நீங்க இந்த 15 வருஷம் நீங்களே ஏற்றுக்கணும் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் கொடுத்த பொம்பளையால தூக்கி 5 வருஷம் போட்டுட்டாங்க. அப்புறம் ஜாமீன்ல வந்துச்சுன்னு வைங்க, அது வேற. இப்போ பாலியல் வழக்குங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்பழிப்பு வழக்கு, பாலியல் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து வாபஸே வாங்க முடியாதான். ஏன்னா சட்டமே அப்படி ஆகிப்போச்சு. நீதிமன்றம் நினைச்சாலும் முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது, யார் நினைச்சாலும் முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் சீக்கிரம் விசாரிச்சு முடிங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்கு. அதன் அடிப்படையிலையும் சும்மா இருந்த தங்க ஊதி கடுத்த ஆண்டினி சீமானாத்தான் போறாரு. இது அரசியல் பழி வாங்குறதுலாம் கிடையாது. சும்மா ஏன் போட்டு திருப்பி எதுக்கு எடுத்தாலும் அரசியல் தானா? உங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விஷயமே எதுவுமே கிடையாது. நீங்க ஏன் பொறுப்பு ஏத்துக்கிற மாட்டீங்களா? நீங்க கல்யாணம் பண்ண அரசியல் தானா? அதுவும் அரசியல் பொறுப்பு தானா? நீங்க பிள்ளை பத்ததும் வேற ஆள் தூண்டுதல்ல பிள்ளை பத்தியலா? நான் கேட்கிறேன், அனைத்துக்கும் அரசியல் சாயம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புத்தே என்ன, அதை வெளியிடுங்க. அதுதான் நான் சொல்றேன், உங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புத்தே என்ன. அனைத்துக்கும் அரசியல். பின்னாடி ஸ்டாலின் இருக்காரு, பின்னாடி எடப்பாடி இருக்காரு, பின்னாடி செயலா இருந்துச்சு, இங்கிட்டு கருணாநிதி இருந்தாரு. எல்லாத்தையும் இப்படி புஷ் பண்ணிக்கிட்டே போனா நம்ம செயல்தே என்ன சொல்லுங்க? அப்புறம் உங்களுக்கு போய் இயக்குறதாரு இப்படி கேட்கறதா? கேள்வியே சொல்லிக்கிட்டே போறதா? நீங்க ஒரு ஆள் இயக்குற அளவுல நீங்க ஒரு ஆள் இருக்கீங்களா? நீங்க இப்படி சொல்லவே கூடாது. இப்பெல்லாம் பேசி தேவையில்லை. அரசியல்னா அரசியல் வேற, தனிப்பட்ட வாழ்க்கை வேற. நடந்துச்சு போச்சு வந்துச்சு முடிஞ்சு போச்சு. எவன் பொம்பளைகிட்ட போகாம இருக்கேன், எவன் ஆம்பளைகிட்ட போகாம? நானே சொல்லியிருக்க போன விடியல்ல, நானே மாட்டிருக்கேன். நான் என் மேல யார் புகார் கொடுக்குறோம், உங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க, என் மேல யாரும் இல்லை. பொதுவாக சொல்றேன், மனித இயல்பா சொல்றேன். நான் அதுக்காக நான் ஓப்பனாகவே பேசியிருந்தேன். என்ன இன்னொருத்தர் மாட்டாதே பூரா புத்தனாகவும் மாட்டேன் பூரா அயோத்தியக்காரனமாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. அதுக்காக நான் இதை சொன்னேன். நீங்க ஆசராகுங்க போங்க. நான் அந்த மட்டும் என் பேச்சை கேட்டு அந்த மட்டும் என் பேச்சுக்கு என்ன உங்களுக்கே தெரிஞ்சு வச்சு உள்ளதான் ஆஜராயிட்டேன் ஆகணுங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டிய, ஆஜராயிட்டிய. இந்த வந்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இதுல ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு சீமா மேல ரொம்ப வருத்தம் இருக்கு, ரொம்ப கோபமாவும் இருக்கு. நீங்க ஆசராக போறீங்க, தொண்டர்களை பூரா ஏன் வர சொன்னீங்க? காரணம் என்ன? போலீஸ் கூப்பிடுது, விஜயலட்சுமிக்கு அம்மா பெட்டிஷன் கொடுத்துருக்கு, கோர்ட்டு தான் விசாரிக்க சொல்றாங்க, ஸ்டாலின் விசாரிக்க சொல்லலப்பா. நீங்க அரசியலா சாயம் பூச்சி நீங்க அதுல ஆதாயத்தை தேட நினைக்காதீங்க. உங்க விஷயம் ஏதோ நடந்து போச்சு வந்துச்சு. கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா விசாரிச்சு 12 வாரத்துக்குள்ள முடிக்கப்பான்னு சொல்லிடுச்சுல. இப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆளை ஏன் நீங்க வர சொன்னீங்க? காரணம் என்ன? நீங்க போறீங்க, போலீஸ் வந்து நோட்டீஸ் விட்டேன், தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, துப்பாக்கியை பறிக்கிறப்பட்ட மாதிரி பெரும்பாடாயிருச்சு. துப்பாக்கி வழி தவறி இன்ஸ்பெக்டர் மேல பட்டிருந்தாலும் யார் மேல பட்டிருந்தாலும் உங்க கதியெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கல. உங்க மேலேயே பார்த்துக்கிட்டே வரீங்களே, அடுத்தவன் என்ன வேலை செய்யறேன்? அவங்களுக்கு பாதுகாப்பு வேணாமா? கோர்ட்டு சொல்றதுக்காகத்தானே வர்றாங்க. ஸ்டாலின் சொல்லியா வர்றாங்க? போய் இன்ஸ்பெக்டர் நான் கேட்கிறேன், வளச வாக்குறீங்க யார் வந்தது? கோர்ட்டு சொல்லிட்டே வர்றாங்க. 12 வாரத்துல முடிக்கலைன்னா நீ ஏன்னா முடிக்கலைன்னா அவையில பிடிச்சி உட்கார வைப்பேன். கோர்ட்டு உடனே பிடிச்சி உட்கார வைப்பேன். அது தெரியுதா? முதல்ல ஸ்டாலினை பிடிச்சி உட்கார வைக்க மாட்டேன். நீ ஏன் கொடுக்கல கோர்ட்டு உத்தரவைய? ஏற்கனவே கோர்ட்டு உத்தரவு அமலாக்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்வித்துறை அதிகாரியே இப்ப கூண்டுல அடக்காங்க உள்ள. ஏற்கனவே இதுல நீங்க வரத வாக்கு உள்ள அடைக்கலாம் பாத்துட்டீங்களா நீங்க? ஆனா அதான் தேவையில்லை, அரசியல் இதுக்கு தேவையில்லை. நான் கேட்கக்கூடிய இந்த நாளை வர சொன்னீங்க உங்க கட்சிக்காரன் ஏன் வர சொன்னீங்க? அவங்க வீரப்ப மகனமோ வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க.
இத்தனை நாள் ஏன் வர சொன்னீங்க முதல்ல? அது மாதிரி சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மிரட்டியல நீங்க? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த நாட்டில் பிச்சை எடுக்கிறவனுக்கு சட்டம் ஒண்ணுதான், இந்த நாட்டை ஆள்றவனுக்கு ஒண்ணுதான். வாரண்ட் கொடுத்தேன்னா யாருக்காரதான் உனக்கு கையில கொடுப்பேன், இல்லைன்னா செவத்துல ஒட்டுவேன், இல்லைன்னா பேப்பர்ல. இதுதானே இது முறை தானே? இந்தியா மட்டும் இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டுல முறை இதுதையா? வாசல்லதான் ஒட்டுவேன், செவத்துலதான் ஒட்டுவேன். ஏன் செவத்துல ஒட்டக்கூடாது? அதிகமா இருக்குன்னா அப்ப நீங்க அங்கே பொம்பளையோட பழகாம இருந்திருக்கணும். அப்படியாப்பட்டாது எதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்தா உங்களுக்கு அசிங்கமா இருக்கு? ஒரு பொம்பளை ஆள்கிட்ட பண்ணி புகார் கொடுத்தா விசாரிக்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமா இருக்கான். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். ஆறா இருந்தாலும் சட்டப்படி சட்டத்துக்கு முதல் கட்டுப்படுங்க. ஒரு தலைவரா இருக்கவர் இப்படியா இருக்கிறது? சட்டத்துக்கு முதல் அவன் வாரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி போலீஸ் செலவு நிக்கணும்யா. இந்த வழக்கு அந்த வழக்கு வரத்தையும் செய்யும். பொது வாழ்க்கையில இருந்தா வரத்தையும் செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையில சாமியார போனாலும் வழக்கு வரத்தையும் செய்யும். இதை விட்டு சும்மா நாச்சுக்கு போய்கிட்டு ஆளை கூட்டிக்கிட்டு செலம்பல் பண்ணிக்கிட்டு ஆயிங்கவும் போயிங்கவும் என் தலைவரை உள்ள விட மாட்டேங்குது, சும்மா ஒரு அடிபுடிய காரை மறைக்கவும் நடந்துச்சா? ஏதாவது நடந்துச்சா? நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஆஜராகுங்கன்னு சொன்னேன். இந்த ஆஜராயிட்டு இல்லை, எனக்கு தெரியும் சட்டம் இதுதான், ரூல்ஸ் இதுதான், எதையுமே செய்ய முடியாது. கண்டிப்பா நம்ம ஆஜராயிட்டேன். விளக்கம் கொடுத்தா விளக்கம் கொடுத்த உங்களுக்கு என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டா நான் உள்ள? ஏன் இந்த பையன் பேப்பறியா? வெளியிலதான் வீர மாதிரி பேசுறியா? உள்ள எத்தனை பேர் இருக்கு? ஏன் கைது பண்ணி போடுவானா? உள்ள வச்சு போடுவானா? இந்த ஒரு அச்சம் கைது வேணா பண்ணட்டுமியா? 10 நாள் இருந்து வேணா கேஸ் நடக்கட்டுமியா? அது இன்னும் 25 வருஷம் நடக்குமியா? அன்னைக்கு பாத்துக்கலாமியா? உங்களுக்கு வயசு இப்ப 60 ஆச்சு, இன்னும் 25 வரும், உங்களுக்கு 85,000. அதுக்குள்ள நீங்களும் மண்டையை போட்டுறியா, அவளும் மண்டையை போட்டுருவா, 6 வரும். எப்படியே போயிடும் கேஸ். இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இதுக்கு ஏன் ஆளை ஏன் திரட்டினீங்க? என் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு கோவம். அதேன் ஆளை ஏன் திரட்டினீங்க? உங்க நாம் தமிழர் கட்சிக்கான ஆளை இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஆளை திரட்டிட வேண்டியா? இனிமே நான் சொல்றேன், கிராமப்புறங்கள்ல நகரத்துல ஒரு கவுன்சிலரா இருந்தாலும் சரிதான், ஒரு பிரசிடண்டா இருந்தாலும் சரிதான், நல்லது அங்கே உள்ள பணம் வச்சிருக்கவனா தான் சரிதான். உனக்கு போலீஸ் வாரண்ட் கொடுத்தானா 2,000 ரூபா அங்கே பொதுமக்கள்கிட்ட கொடுத்துரு, வந்து நிக்கணும். எந்த கேஸும் விசாரிக்க மாட்டேன். எந்த போலீஸ் ஆச்சாரியுமே உனக்கு ஒரு வாரண்ட் வருது, ஏதோ ஒரு வாரண்ட் வருது, அது ஒரு பிரச்சனை இல்லை. மனுஷன் அடித உடி கட்டாயம் அந்த மாதிரி போலி கேஸ், பொம்பளை கேஸ், 1000 கேஸ், சொத்து கேஸ், சோத்து கேஸ், எந்த கேஸ்னாலும் வரலாம். ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஊர்ல அங்கே பக்கத்துல ஒரு 2,000 ஒரு ஆள் கொடுத்து போடுறேன். என் ஆதரவாள கூட அங்கே வந்துரு மிரட்டுறது போலீஸ் கைது வேணும். அவ்வளவுதான் பாத்துக்க. என் ஆள் கூட வெளியே நிக்கிறேன், உண்டா இல்லையான்னு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துருக்கேன். காட்டிட்டா அனைவரும் விடுதலை. இதே மாதிரியே விடுதலை தானா? இதெல்லாம் தப்பு. பேசிக்கிட்டே போகலாம். முதல் தலைவராக இருக்கவங்க சட்டத்தை மதிங்க. முதல்ல நான் போன வீடியோலயே, நீங்க தனிப்பட்டு நிக்கிறிய, எந்த பதவிக்கு ஆசைப்படாம நீங்க 234 தொகுதியில நிக்கிறிய, இவங்களை 2 பேரும் ஏற்று அரசியல் பண்றதே பெரிய விஷயம். உங்களை நான் பாராட்டியிருக்கேன். ஆனா சில விஷயங்கள்ல கீழே விழுந்துடுறீங்க, சில விஷயங்களை உங்க பேரையே கெடுத்துக்கிறீங்க நீங்களா. இது சாதாரண விஷயம் நானே சொல்றேன்ல, நானே சாதாரண விஷயம்னு சொல்றேன். இதுக்கு போய் ஆசராகி கோர்ட்டு முதல் சட்டத்தை மதிங்க, சட்டத்தை மதிங்க. சட்டத்தை மிஞ்சி யாருமே கிடையாது. இந்த நாடுதான் கல்யாணம் பண்ணி யாரோட வேணா போய்க்கலாம்னு சொல்றது சட்டம் தான். அதே மாதிரி பாலியல் பழக்கத்தை நம்ம ஏமாத்தி விட்டாலும் அவங்க உள்ள வைக்கிறது சொல்றது இந்த நாடு தான். அதை பார்த்து சட்டம் தான். அதனால சட்டம் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. சட்டத்தை நம்பி இந்தியாவில் சட்டத்தை நம்பி கெட்டவன் யாரும் இல்லை. கோர்ட்டை நம்பி வாழ்ந்தவனே இருக்கேன். கோர்ட்டை நம்பி கெட்டவன் யாராவது சொல்ல முடியுமா? நம்பிக்கை வைங்க முதல்ல, நீதிமன்றத்து மேல, சட்டத்து மேல, போலீஸ் மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. நம்மளால கொஞ்சம் திருத்தறதுக்கு நான் வழியை பாருங்க. எதா இருந்தாலும் அடுத்த மேல அரசியல், அவன் எப்படி பண்றேன், இவன் இப்படி பண்றான், இப்படி சொல்லிட்டு நம்ம எந்த காலத்திலையும் நல்ல பேர் வாங்கிட முடியாது. நம்ம ஒழுக்கம், நம்ம செயல்பாடு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுமே ஒழிய, இதை புஷ் பண்ணி விட்டுட்டு சராசரி அரசியல்வாதி மாதிரி பண்ணி கடைசியில் கேவலப்பட்டு எல்லாருமே நின்றாது.